ஒன் இன்க்ரீடியன்ட் ஃபார் அவர் ஸ்கின் அண்ட் ஹேர். எஸ், ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேருக்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட். பட் அதை 2 விதமாக நம்ம வந்துட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துட்டு தெரியும். அண்ட் ஆல்சோ நீங்களும் வந்துட்டு ஹேர் நல்லா மெயின்டைன் பண்ணலாம், அந்த ஸ்கின்னும் நல்லா வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்துட்டு நல்லா க்ளோவிங்காக அண்ட் பிரைட்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஹேர் ஃபால் வந்துட்டு ஆகாமல் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ இந்த ருட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த போத் ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் அண்ட் ஆல்சோ ஹேருமே நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் கேர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு ஸ்கின் பிரைட்னிங்க்கும் க்ளோவிங்க்கும் ஒரு ஃபேஸ் பேக் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஸ்கின் வந்துட்டு கொடுக்கும். நீங்கள் போடுற ஃபேஸ் பேக் வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு உங்களுக்கு க்ளோவிங் அண்ட் பிரைட்டான ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு கூஸ்பெரி தான். அண்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னா விட்டமின் சி வந்துட்டு இருக்குது. ஸோ இதனால் நமக்கு நல்ல ஒரு க்ளோவிங் அண்ட் பிரைட்டான ஸ்கின் வந்துட்டு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு கூஸ்பெரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்து பார்த்தோன்னா மிக்சியில் போட்டு இதோட ஜூஸ் மட்டும் நம்ம வந்துட்டு தனியாக எடுத்துக்கணும். அண்ட் இதை சாப்பிட்டாலே நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நமக்கு ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அண்ட் இது நெக்ஸ்ட்டு இதை ஃபேஸ் பேக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம முல்தானி மிட்டி பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காகவே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். லைக் இந்த ஒரு ஃபேஸ் பேக்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆம்லா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹனி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கனாலும் அது கூட ஹனி வந்துட்டு ஊற்றி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ ஒரு ஸ்கின் கேர் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபேஸை வந்துட்டு ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரப்பிங் தான். அண்ட் இந்த ஸ்க்ரப் வந்துட்டு மேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வந்துட்டு நான் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹனி ஆட் பண்ணிவிட்டு அண்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கப்புறம் இந்த ஸ்க்ரப் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்க்ரப் யூஸ் பண்ணாலே இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம நோட் பண்ணணும். லைக் உங்கள் ஃபேஸில் வந்துட்டு ஏதோ ஒரு பிம்பிள்ஸ் இருக்கா அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிம்பிள்ஸோடய நீங்கள் இந்த ஸ்க்ரப் பண்ணும்போது அது உடஞ்சி வெளியே தான் வரும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸில் இன்னும் பிம்பிள்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிம்பிள்ஸ் புதுசாக வந்திருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் விட்டுட்டு அண்ட் அதை சுற்றி வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக வந்துட்டு பண்ணணும். அண்ட் நான் வந்துட்டு ஃபாஸ்ட்டாகவும் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. அண்ட் இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்தோன்னா நான் எப்படி பண்ணிகிட்ருக்கனோ அதை தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஜென்டில் அண்ட் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு பண்ணணும். அண்ட் மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் இதை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டினியூ வித் இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்துட்டு போடுறோம். அண்ட் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேன் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிட்டு கொஞ்சம் க்ளோவிங் ஸ்கின் இருக்கும். அண்ட் கண்டினியூவாக நீங்கள் இந்த ஒரு ஃபேஸ் பேக் போடும்போது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு பேசிக் ஸ்கின் கேர் மாதிரி நான் வந்துட்டு கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த 5 மினிட்ஸ் கிராஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்லாம் வந்துட்டு இந்த ஸ்பூன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி ஹேக்லாம் வந்துச்சு. ஸோ அதான் வந்துட்டு ட்ரை பண்ணேன். பட் அவ்வளோவா வந்துட்டு இல்லை, ஸ்பூன்லேயே வந்துட்டு நிறைய வந்துடுது. ஸோ அதனால் கையிலேயே அப்ளை பண்ணிட்டேன். ஒரு ஆம்லாவில் இருக்க ஜூஸ் எடுத்து நம்ம ஃபேஸ் பேக்காக போடுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜிங் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு குறைக்குது. ஸோ அதனாலே நமக்கு ஏஜிங் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு லேட்டாக நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன்ஸை நல்லாவே குறைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னேஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இந்த ஒரு ஜூஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் விட்டமின் சி இருக்குது. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் போடும் போது உங்களுக்கு டேரெக்டாக ஒரு விட்டமின் சி வந்துட்டு கொடுக்கும். தட்ஸ் வை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கும் அண்ட் ஸ்கின் பிரைட்டாகவும் இருக்கும். அண்ட் இதோட ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன். இது நல்லா வந்துட்டு காயிட்டும். அண்ட் இந்த கேப்பில் நம்ம ஹேர் கேருக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேர் அண்ட் ஆல்சோ ஹேர் ஆயில் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையாவே டீட்டெயில்டாக வந்துட்டு வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் தான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் தான். ஸோ இந்த ஒரு ஜூஸை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக நீங்கள் இன்டேக்காக இருக்கும்போது எந்த வித ஹேர் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு க்யூர் ஆகும். ஸோ இது வந்துட்டு
ஹேருக்கு மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கு ஸ்கின்னுக்குமே இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஜூஸ் தான் இங்கே நம்ம வந்துட்டு இன்டேக்காக எடுத்துக்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு ஜூஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு பர்சனலி நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி எனக்கு ஹேருக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஆம்லா ஜூஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ எனக்கு போன இயர்ல எல்லாமே ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணேன். பட் இந்த மாதிரி இன்டேக்ஸ் எல்லாமே நிறைய எடுத்துக்க எனக்கு நிறையாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போத் ஸ்கின் அண்ட் ஹேருக்குமே ஒரு நல்ல ஒரு ஜூஸ் வந்துட்டு இன்டேக்காக எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு ஜூஸ் வந்துட்டு இன்டேக்காக எடுக்கலாம். அண்ட் இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாமே இந்த ஆம்லாவில் வந்துட்டு இருக்குது. நிறைய ஆயில்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லா எல்லாமே காய வச்சு அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேருக்கு வந்துட்டு ஆம்லா வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்குமே தான். மேக்கிங் வந்துட்டு நான் எடுக்கலை. ஸோ தட் இஸ் எங்கள் அம்மா தான் வந்துட்டு மேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் மேக்கிங் எடுக்க முடியல. ஸோ அதனால் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அதை எப்படி மேக் பண்ணோம் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லா இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஸோ இது வந்துட்டு ஒரு நிறையாவே எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்துட்டு இந்த லீஃபாக நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணும்போது தனியாக எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு சாப்பிடுவோம். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் போடும் போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறையாவே வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு போட சொல்லிடுவேன். ஸோ அது குடிக்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஹெல்த்துக்கு வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக குடிச்சு தானே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த டேஸ்ட்டுக்காக. ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நிறையா நீங்கள் எடுக்க முடியும், உங்களுக்கு கூஸ்பெரி நிறைய கிடைக்குது அப்படின்னா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதையே நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு ஜூஸாக வந்துட்டு இது இன்டேக்காக எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்துட்டு சம்மரும் அதிகமாகிடுச்சு. ஸோ நிறைய ஜூஸ் வந்துட்டு நம்ம குடிக்க ஆரம்பிப்போம் இல்லையா, ஸோ அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜூஸையும் நீங்கள் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜூஸை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக எடுத்து பாருங்கள். ஸோ உங்களோட ஹேரோட ரூட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேரில் ஒரு ஷைன் வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு இன்டேக்காக நீங்கள் ரெகுலராக எடுக்கும் போது நீங்களே வந்துட்டு பார்ப்பீங்க. ஸோ ஃபேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரியாரிட்டி தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜூஸ் தான். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு இன்டேக்காக எடுத்துகிட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு அவுட்டராக நீங்கள் வந்துட்டு போடும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு தெரியும். அந்த ரிசல்ட் வந்துட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்றது இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து ரிசல்ட். ஸோ ரொம்பவே க்ளோவிங் அண்ட் பிரைட்டான ஸ்கின் வந்துட்டு நீங்களே வந்துட்டு பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இதோட வேல்யூவே வந்துட்டு புரியும். ஐயோ, ஸோ நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனை ரெகுலராக வந்துட்டு காட்டும். வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்.